ஹாய் வணக்கம். ஒரு வல்லாரைக்கீரை மசியல் தான். அதுக்கு தோரம் பருப்பை நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வல்லாரைக்கீரை, அவ்வளோதான். நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது. நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க இந்த பருப்போட வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடணும். ஒன்றா சேர்த்துட்டு குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுக்கணும். அதுக்குள்ளே கீரையை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இது இலையை மட்டும் கிள்ளணும்னு அவசியம் இல்லை, இந்த காம்பும் போடலாம். ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது, எலசாக இருக்குது. ஸோ அடியில் இருக்கிற கொஞ்சோண்டு காம்பை மட்டும் நான் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க காம்பு எல்லாமே போடுறேன். இது நான் ஃபுல் கட்டு செய்யலை, பாதி கட்டு தான் செஞ்சேன். சுத்தம் பண்ணி அதை தண்ணியில் போட்டு அலசி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். பருப்பு வெந்தாச்சு. ஸோ இதோட இந்த வல்லாரைக்கீரையும் நான் சேர்த்து கிளறிக்கிறேன். இந்த பருப்போடு நல்லா கிளறி விட்டுடணும். இந்த கீரையும் கிளறியாச்சு. மறுபடியும் அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணியை தண்ணியாக பிரிச்சுட்டு அந்த கீரையும் பருப்பையும் ஒரு சட்டியில் கொட்டி உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதோட அந்த தண்ணியும் மீதமான தண்ணியும் அதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு. ஒரு தாளிப்பு கொடுத்தா வல்லாரைக்கீரை ரெடி ஆகிடும். இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிட்டு அதோட சேர்த்துடலாம். நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா ஒரு கொதி விடுங்க. தண்ணி ஊற்றல, அந்த தண்ணியை கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுவே போதும். இது சூடான சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வல்லாரைக்கீரையும் ரொம்ப நல்லதும் கூட. போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா